ஒரு டைம் பார்க்கலாம். சும்மா எல்லாரும் நல்லா நல்லா சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள். ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான் அது. இல்லை, புதுசாகவும் சில விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட தீமை பார்க்குற மாதிரியே இருக்கு. சங்கர் படம் மாதிரி இல்லை, சங்கர் படம் மிக்சடு மாதிரி தான் இருந்துச்சு. பழைய படம் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம், அதுதான் சங்கரோட எல்லா படமும் சேர்ந்து மிக்சிங் ஆன மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸ் பார்க்க இந்தியன்னு, முதல்வன் அர்ஜுன் நடித்த முதல்வன், அப்புறம் இந்திரனில் ஒரு சீன்ஸு, பாட்டும் எல்லாமே அதே பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படி மிக்ஸ் ஆன மாதிரி தான். இல்லை, புதுசாகவும் சில விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட தீமை பார்க்குற மாதிரியே இருக்கு. அவரோட டேரக்டர்னா அவரோட தீமை பார்க்குற. ஆமாம், செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சங்கர் சார் படம் மாதிரி இருந்தா எப்பவும் போல. புரியல. எப்பவும் போல சங்கர் சார் படம் மாதிரி இருந்தா. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் பழைய படம் மிக்சிங்லாம் இருக்குது அப்படின்றாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கேம்ஸ் படம் நல்லா இருந்தது. சங்கரோட ஃபஸ்ட் படம்னு நினைக்கிறேன். தெலுங்கில் ஃபஸ்ட் படமாக இருந்ததில்ல, ஆனால் ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் இல்லை, தமிழ் படம் மாதிரி இருந்தது. ஒரு ராம் சரண் நடிப்பு நல்லா இருந்தது, காமெடி நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனராக இருக்குது. பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஒரு சில சங்கர் நடித்தனால முதல்வன் படம், அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி, இப்போ எந்திரன் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு டெக்னாலஜி நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அன்னியனில் பார்த்தீங்கன்னா பாட்டு நிறைய பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி அன்னியன் படத்தோட பாட்டு மாதிரி இதில் பாட்டுக்கெலாம் பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்வன் படம் மாதிரி இந்த முதலமைச்சர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இது நிறைய வருது. பிரபுதேவா ஒரு பாட்டுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்கார் போல. அந்த பாட்டு பார்க்கும்போதே தெரியும் பிரபுதேவா தான் பண்ணியிருக்காங்கன்னு. மற்றபடி ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்குது. ஒரு தெலுங்கு படம் மாரி ஃபீல் கிடையாது. எஸ்.ஜே. சூர்யா கலக்கியிருக்காரு. ஸோ மற்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் ஒரு சில நம்ப முடியாத காட்சிகள் இருக்கும். இது அப்படி இல்லை, ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ. டிப்பிக்கல் சங்கர் மூவிங்க நல்லாவே இருக்குது. ஒரு டைம் பார்க்கலாம். சும்மா எல்லாரும் நல்லா நல்லா சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள். ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான் அது. இல்லை இருக்குதான், அதான் டிப்பிக்கல் சங்கர் மூவிங்க. சங்கர் மூவி எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. சும்மா இந்த நல்லால அது அந்த மைண்ட்ஸோட வந்தால் நல்லா தான் தெரியும். நல்லா தான் இருக்குது. ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து தான், ஒர்த்து. மியூசிக் அந்த அளவுக்கு யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நார்மல் தான். மற்றபடி படம் வந்து ஓகே தான், பார்க்கலாம் ஒரு டைம். சுமார் தான், வழக்கமான சங்கர் படம் மாதிரி இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பார்த்தோம், நிறைய எதிர்பார்த்தோம். என்ன சொல்கிறது, ஒரு ஏற்கனவே இருக்கிற ஸ்டஃப்பையே திருப்பி கொஞ்சம் முதல்வன் அதெல்லாம் திருப்பி ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி கான்செப்ட்ஸே ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. கொஞ்சம் சங்கருடைய ஸ்டஃப்பு குறைஞ்சிருச்சு. இந்தியன் 2லயே குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ திருப்பியும் இன்னும் குறைஞ்சது தான் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் ஓகே, என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. ஓகே, பிரம்மாண்டம் இருந்தது, என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. பட் திருப்பி பழைய ஸ்டஃப்பு திருப்பி வருது. அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டேட்டிவ் இருக்குது. அவர் கிட்ட இருந்த அந்த யூனிக்னஸ் போயிடுச்சுங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சங்கர் படம் மாதிரி இருந்தால டிஃபரெண்ட். அதே மாதிரி தான் நல்லா இருக்கு. படம் உண்மையே நல்லா இருக்கு. உண்மையே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. வந்தையா படமே நல்லா இல்லையா? ஃபைட் சீன்லாம் அந்த மாதிரி இதுண்ணா. படம் நல்லா இது, பாருங்க.